கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3:3 கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்வார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்வார். இங்கே 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை ஸ்திரப்படுத்துவார், தீமையினின்று விலக்குவார், நம்மை காத்துக் கொள்ளுவார். நான் ஸ்திரப்படுத்துதலை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியா விரும்புகிறேன். யாரையெல்லாம் அவர் ஸ்திரப்படுத்துவார்? முதலாவதாக அவருக்கு காத்திருக்கிறவர்களை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரேயானால் கர்த்தருக்கு காத்திருங்கள். ஏற்ற வேளையில் உங்களை எப்போ அவர் விடுவிக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த வேளையில் உங்களை முழுமையாய் விடுவித்து உங்கள் மனதை ஸ்திரப்படுத்துவார், ஸ்டடி பண்ணிடுவார் உங்க மனதை. எனவே ஒரு நாள் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவராகிய தெய்வம் உங்களோடு கூடவே இருக்கிறார். காத்திருங்கள், மிகுந்த பலனை நீங்கள் புது பலனை அடைவீர்கள். கழுக்கொத்த பலனை உங்களுக்கு தருவார். மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1:8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். 1 தெசலோனிக்கேயர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும் பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை அவர் ஸ்திரப்படுத்துவார். 2வது, நம்மை பரிசுத்தமாக்குவார். அவர் வருகையிலே குற்றமற்றவர்களாய் அவரோடு கூட நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லத்தக்கதாய் நம்முடைய இருதயங்களை அவர் ஸ்திரப்படுத்தி நம்மை பரிசுத்தமாக்குவார். முதலாவதாக அவருக்கு காத்திருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்துவார். 2வதாக அவர் நம்மை பரிசுத்தமாக்கி வருகையில் பங்கு வரச் செய்வார். 3வதாக இந்த காரியங்கள் நடத்துவதற்கு ஸ்திரப்படுவதற்கு நீதிமொழியின் புஸ்தகம் 20:18 ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். ஆலோசனை, யாருடைய ஆலோசனை? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் வினாடியும் ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்டு நடவுங்கள். இந்த காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவருக்கு காத்திருங்கள், புதுபலன் அடையும்படி உங்களை ஸ்திரப்படுத்துவார். பரிசுத்தமாயிருங்கள், பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும்படி நம்மை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடவுங்கள். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் கரைகளை ஒப்புத்துக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, என்னையும் எங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஸ்திரப்படுத்தும்படியாய் மன்றாடுகிறோம். ஸ்திரப்படுத்துவதற்குரிய காரியங்களை உமக்கு காத்திருக்க, பரிசுத்தமாய் இருக்க ஆண்டவரே உடைய ஆலோசனை கேட்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையை தாரும். நீர் அப்படி செய்து உடைய நாமத்தை உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கரங்கள்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.